ஹாய் ஆல். பொதுவாக சம்மர்னாலே நிறைய நீர் காய்கறிகள் நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கணும். இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்டைலில் சவ் சவ் ஒயிட் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு குக்கரில் அரைக்கப்பளவு கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவு சவ் சவ்வை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 விசில்லையே அந்த பருப்பு எல்லாமே நல்லா குக் ஆகிடும். எனக்கு குக்கரில் கவர் பண்ண முடியல, நான் ஒரு கடாயில் இதை மாற்றிக்கிறேன். பருப்பு எடுத்து நீங்கள் மசிச்சு பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு துருவின தேங்காய், ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதை கொரகொரப்பாக அரைச்சிட்டு நம்ம கூட்டோட இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டா போதும். நம்ம அரைச்சி சேர்த்த மசாலாவோட அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு கூட்டு திக்கானதுக்கு அப்புறமா நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம், ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கூட்டோட சேர்த்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட சவ் சவ் ஒயிட் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செய்யறது ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.